வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வாரம் பாயாசம் யாருக்கு, யாரை பார்த்து வெளியே போடா யோகியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு அன்அபிஷியல் ஸ்டேட்டஸ் கடைசியா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாக்லின் இருக்கிறாங்க 1,31,1000 ஓட்டுல. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா மஞ்சரி 1,14,000 ஓட்டுல இருக்கிறாங்க. மூன்றாவது ராணவ் 1,05,000 ஓட்டுல இருக்கிறாரு. நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா பவித்ரா இருக்கிறாங்க 95,000 ஓட்டுல. அஞ்சாவது இடத்துல விஷால் 89,000 ஓட்டு. ஆறாவது இடத்துல 86,000 ஓட்டுல ஜெஃப்ரி இருக்கிறாரு. கடைசியா அன்ஷிதா 78,000 ஓட்டு. இப்ப இதுல அன்அபிஷியல் அப்படியே சொல்றதை எடுத்தோம் அப்படின்னா அன்ஷிதா சிங்கிள் எலெக்ஷன் அப்படின்னா அன்ஷிதா தான். ஸோ வன்மை மட்டுமே கொட்டிக்கிட்டு எல்லாரையும் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருந்த இந்த நெகட்டிவ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அன்அபிஷியல் சொல்லுது. டபுள் எலெக்ஷனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. அப்படி பார்க்கும்போது அன்ஷிதா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது அன்அபிஷியல் சொல்லுது. ஆனா இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்தா இந்த லிஸ்ட்ல பவித்ராவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த ட்விஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கேப்டனா கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 3 முறை மிஸ் ஆகி 4வது முறை வந்தாங்க. முத்துக்குமரன் வந்து அங்க ப்ளே பண்ணாததுனால விட்டு கொடுத்ததுனால இவங்க ஜெயிச்சாலும் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். அவங்க வந்து ரீமேட்சுக்கு ரெடியா இருந்தாங்க. இல்ல வேற ஒரு டாஸ்க் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். இது எதுவுமே இல்லாம நோ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முத்துக்குமரனை வச்சு செஞ்சு விட்டாரு பிக் பாஸ். எல்லாரையும் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் பெரிய சம்பவம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான். இது வந்து ஒரு பக்கம் முத்துக்குமரனை உடைக்கணும்னா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஏற்கனவே அந்த ஃபேக்டரி டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான் களத்துல இறங்கி முத்துக்குமரனை லைட்டா பிரேக் பண்ணாரு. இப்ப இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியா பிரேக் பண்ணிட்டாரு. அவரு கதறி கதறி அழுதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த செக்கு வந்து முத்துக்குமரனுக்கான செக்கா? முத்துக்குமரனுடைய சரி, முத்துக்குமரன் வந்து பிளே பண்ணது தப்பு அப்படி சொல்லிட்டு அவர் தனியா கூட வச்சு செஞ்சிருக்கலாம். கேப்டன்சியை வந்து பவித்ரா கிட்டே கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல பவித்ரா கிட்ட? பவித்ரா கிட்ட கேப்டன்சி போனா என்ன ஆகியிருக்கும்? அவங்க நேரடியா அடுத்த வாரத்துக்கு உள்ள போயிருப்பாங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா அதை தானே சொன்னாரு. நீங்க இந்த வாரத்துக்கான கேப்டன்சி, அதான் அடுத்த வாரம், போன வாரம் வச்சாங்க, அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சின்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. அது 13வது வாரத்துக்கான டைரக்ட் டிக்கெட். அது அந்த டிக்கெட் டாஸ்கை வந்து இப்படி ரொம்ப சாதாரணமா நீங்க விளையாடுறீங்க, இல்ல அலட்சியப்படுத்துறீங்க. 500 பேர் கொண்ட குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா வீணாக்கிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கு வச்சு செய்யறது எல்லாம் ஓகே. ரீமேட்ச் நடத்திருக்கலாமே. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் நடக்கும் போதும் விட்டு கொடுக்கும் போதும் நீங்க அலோவ் பண்ணீங்கல்ல பிக் பாஸ். இப்ப ஏன் அலோவ் பண்ணல? இப்ப பவித்ராவுக்கு வந்து கேப்டன் ஆனா அவங்க 13வது வாரத்துக்கு போயிடுவாங்க, ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேட்ரு உள்ளுக்குள்ள இருக்கா? அப்ப செக்கு முத்துக்குமரனுக்கு மட்டும் இல்லையா, அது பவித்ராவுக்கு போடப்பட்டதா அப்படிங்கிற அந்த டவுட் வருது. இப்ப அன்அபிஷியல்ல பார்க்கும்போது 4வது இடத்துல சேஃப் பிளேஸ்ல தானே இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க, அதுல 4வது இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க நம்ம ஜூஸ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்போடு அழைச்ச சிவகுமார், அவர் போகும்போதும் பாத்தீங்கன்னா அவர் மேலதான் இருந்தாரு. சாச்சனா தான் 11வது இடத்துலயும் இன்னும் இருந்தாங்க, கீழே இருந்தாங்க. இது நடந்தது இல்லை, இது 1-2 முறை நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸ்கெட்சி பவித்ராக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. போக வேண்டிய குரூப் பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு கேங் லீடர் விஷாலும் தலைவி அன்ஷிதா அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா ஜெஃப்ரியும் போலாம். ஏன்னா அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்லாம் சொல்றது இல்லை, ஏறு இடுப்புலாம் உட்காந்துக்கிறாரு, ஸ்டாண்டாவே இருக்கிறாரு, அவரும் போலாம். இதுக்குள்ள ட்விஸ்ட்னு ஒன்று நடந்தா நிச்சயமா பவித்ராவை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பவித்ராவை தூக்குனாங்கன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து முத்துக்குமரனுக்காக அப்ப ஸ்கெட்ச் போடல, ஸ்கெட்ச் வந்து பவித்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.